இப்போ இது பார்த்தீங்கன்னா வீட்டோட முகப்பு தோற்றம் இல்லைங்களா? இது வந்து முகப்பு தோற்றம். இப்போ சொல்லுங்க வினோத், இப்போ வந்துட்டு இது வெளியே வந்து இப்போ ஸ்பெஷலாக ஜன்னலுக்கு ஏதோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஃப்ரண்ட் ஜன்னலுக்கு வந்து இது பே விண்டோ, ஹாலில் ஒரு பே விண்டோ இருக்கு, மேலே அந்த ரூமில் ஒரு பே விண்டோ இருக்கு. ஜன்னல் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஆமாம், பே விண்டோனா எக்ஸ்ட்ரா செலவு. ஆனால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு ஆசைக்காக பண்ணுறது தான். அதனால ஒரு நம்ம நாளைக்கு கஷ்டப்பட்டாலும் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக போயிடும். நம்ம வீடு ஒரு வித்தியாசமாக வீட்டுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம வீடுங்கிறப்ப நமக்குன்னு ஒரு திருப்தி இருக்குல்ல, அதுதான். சரிங்க, அப்படியே நம்ம உள்ளே போவோங்களா? பயோசெப்டிக் டேங்கு. பயோசெப்டிக் டேங்க் என்ன ரேட் வந்து? இது ரொம்ப மெயின். வாங்கலாம், அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இது வந்து சுத்தமாக நமக்கு வந்து நிறையாது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லிடலாம். இந்த குழுக்கு 4 மாதம் ஆச்சு, ஓடிட்டே தான் இருக்குது. இதோட டேங்க் மட்டுமே 55 ரூபா வந்தது. டேங்கு அவங்க ஃபிட்டிங் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. ஃபிட்டிங் நம்ம ஒரு யூனிட் எம்சாண்டு லேபர் கொடுத்தோம், கொடுத்துட்டு அவங்களே ரெடி பண்ணி. ஒரு யூனிட் எம்சாண்டு லேபரும் நம்ம கொடுத்துறோம். 2 லேபர் கொடுப்போம். ஆமாம், அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து பெயிண்ட் வந்து நீங்கள் என்ன பெயிண்ட் கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் இது எல்லாமே இதுதான் அடித்தோம், ஏசியன் பெயிண்ட். வாட்டர் ப்ரூஃப் அடிக்க சொன்னோம். அவுட்டரில் வாட்டர் ப்ரூஃப் தான் அடிச்சிங்க. அப்போ அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் தான் வந்து நம்ம இதில் அடிச்சிருக்கோம். அப்போ இதில் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து 2 கோட்டு ஒயிட் சிமெண்ட்டு, 1 கோட்டு ப்ரைமரு, 2 கோட்டு இந்த பெயிண்ட், 2 கோட்டு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட். ஒரு அந்த பொறிஞ்சி வர்றது அந்த ப்ராப்ளம் எதுவுமே இதில் என்ன செய்யாது, வாய்ப்பு இல்லை. ஆமாம், இதையும் நீங்கள் வந்து எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிங்க. அப்படியே உள்ளே போகலாங்களா? கிரில் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரில் மாதிரி இல்லாமல் நிக்கல்ல டைப் மாதிரி போட்டு கொஞ்சம் பழைய மாடல் வரன்றதுக்காக ட்ரெடிஷ்னல் லுக்கு வேணும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் கிரில் செய்கிறதோட பார்த்தா இதுதான் நமக்கு ஒரு 20,000 கூட வந்து. இது இதே மாதிரி அப்படியே மேலேயும் இருக்குது. ஹால்லையும் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலும் இருக்குது. மாடிப்படி பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கீங்கள. படியோட கைப்பிடியும் காரைக்குடி இதே ஸ்டைலில் பண்ணிட்டீங்க. ஓகே, வரணுன்ட்டு ரெடி பண்ணி. ஓகேங்க, அப்படியே உள்ளே போங்க. தூணும் நிலையும் அதே மாதிரி போட்டது. நிலைக்கு என்ன செலவு வந்துச்சுங்க? நிலையா ஒரு 1,50,000 ரூபா போடணும். 1,50,000 லட்சம். நிலை, டோரு, ஹேண்டில், மெட்டீரியல் எல்லாமே அது எல்லாமே வந்து ஒரு 1,50,000 லட்சம் வந்துருக்குது. அப்புறம் இந்த நெல்மணிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி உங்கள் சிஸ்டர் ஆன்லைனில் வாங்கி கொடுத்தாங்க, சிஸ்டராக ஒன்று. சரிங்க, இது கேரளா ட்ரெடிஷ்னலு. ஆன்லைனில் விற்கிது, அமேசானில் வாங்கினது. ஓகே, பார்த்தீங்கன்னா சும்மா இது ஒன்று இந்த லெட்டின் ஒன்று புதுசாகவே ஒன்று கடந்து வீட்டில் ரிங்கு வச்சு சும்மா போடுவோம், சிம்பிளாக பார்த்தோம். ஆனால் அது அதுக்கப்புறம் இந்த ஒரு இருக்கிறது கூட போயிடுச்சு, வேற லெவல் ஆயிடுச்சு. செலவு கூடனாலும் பார்க்க ஒரு ஆகிட்டு பசங்க குழந்தைங்களாம் உட்காந்துக்கிட்டு. ஓகே, நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து கிரானைட் போட்டிருக்குது. என்ன ஸ்கொயர் ஃபீட்னு வாங்குனீங்க? இது கிரானைட் தருமபுரியில போய் எடுத்துருவாங்க. 4 பேர் பசங்களுக்கு எடுத்துருவாங்க. 4 பேர் வீடு கட்டுறதுக்கு ஒரு 65 ரூபா அந்த ரேஞ்சில் ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, அப்படியே உள்ள போலாங்களா? கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம மக்களுக்கு சொல்கிறேன், எங்கள் அசார் பாய் குரல் மட்டும் கேட்குதும்பாங்கல்ல. நம்ம எல்லாம் திடீர் பிளான் இது. ஆமாம், ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். சரிங்க, சொல்லுங்கள். இந்த இது நமக்கு ஆத்தங்குடி அசார் பாய் சொன்ன இடத்துக்கு தான் போனோம். ஆமாம், பார்த்தா அங்கேயும் 4 இடத்துல பார்த்தா எல்லாம் நல்லா இருந்தது. அங்கேயே ஒரு ஆள்கிட்ட புக் பண்ணி வாங்கிட்டு வந்து அவங்களே ஒட்டியும் கொடுத்துட்டாங்க. டைல் எப்படிங்க ரேட்டு? 45 ரூபா, ஒட்டுறதுக்கு 20 ரூபா, 65 ரூபா. இப்போ நம்ம ஒட்டி எவ்வளோ நாள் இருக்குங்க? இது 4 மாதம் ஆகிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. குளிங்க இருக்குது, ஒன்றும் தெரியல. ஓகே, கிராண்ட் மாதிரி கிடையாது. இப்போ முன்னாடி நம்ம பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஹாலு. ஆமாம், ஒரு 15க்கு 25 வருமா? 20-22ங்களா? 24 நீளம் 24, இது 12. அப்படியே ஒரு ஓப்பன் கிச்சன் இல்லை? ஓப்பன் கிச்சன் இருக்கு. கிச்சன்ல எல்லாம் ஜாமா இருக்கு. இப்போ நம்ம கிரகப்பிரவேசம் முடிஞ்சு எத்தனை நாள் இருக்குங்க? ஜூன் மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அப்படி ஒரு 4 மாதம். கிச்சனு, சாமி ரூம் போடுறதுலாம் வேற ஒர்க் இருக்கு. இன்டீரியர் ஒர்க் மட்டும். இன்டீரியர் ஒர்க் மட்டும். டிவி கபோர்டும் இருக்கு. ஓகே, இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். 12க்கு 14 அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. நம்ம வந்து ஒரு கலைநயம் உள்ளதையா பாத்துருவோம்ல. அப்படியே முன்னாடி போங்க. இந்த கிரிலும் கேரளா டைப்ல தான் வரும். ஆனா எம்எஸ் போட்டீங்க. எம்எஸ் போட்டு நல்லா லுக்கா வந்து செடிகள்லாம் வச்சு
இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கம்மியாகும் பார்க்குறோம். இந்த எக்ஸ்ட்ராலாம் இருக்கிறதுனால எம்எஸ்ல வந்து மட்டும் தான் வந்துச்சு. எதுவுமே வந்து கொஞ்சம் நுணுக்கமாக செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் என்ன செய்யும், செலவு கூட தான் வரும். இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம் இல்லைங்களா? மேலே அப்படியே ஓப்பன் ஓடிஎஸ் இது வந்து ஜாலியை கொடுத்து கிளாஸ் கொடுத்துட்டீங்க. மேலே கிரில் வச்சு அதுக்கு மேலே கிளாஸ் இருந்தாலும் இப்போ இது போடுறோம் பாலிகார்பனேட் சீட்டு. பாலிகார்பனேட் சீட்டு. சீட்டு. ஓ அது சீட்டுங்களா? அந்த சீட்டு கிளாஸ் மாதிரி வெளிச்சமும் இருக்கு. பாதிப்பு இருக்காது. கிளாஸோட நல்லாவே இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து சீலிங் வந்து எல்லாம் அந்த என்ன வச்சிங்க, இந்த தட்டு பானை அந்த தட்டு மாதிரி இருக்கும். ஆமாம், அதை வச்சுட்டீங்க. அதை வச்சு அப்படியே நேச்சரான ஒரு இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்க. இப்போ வந்து மாடிப்பட்டி ரூம் இது. இது மேலே ஒரு சின்ன ஹாலு. அப்படியே பார்த்தா இங்கே ஒரு பெட்ரூமு. அங்கே ஒரு பெட்ரூம். இது கீழே உள்ள அதே அளவு பன்னெண்டுக்கு 14. அதே அளவில் எடுத்துட்டீங்க. அப்படியே ஒரு அட்டாச்சு பாத்ரூமு, மேலே வந்து செல்ஃபு. இப்போ இதில் முக்கியமான இடம் இதுதான், பால்கனி. பால்கனி தான் எங்களுக்கு பிடிச்ச இடம். இங்கே தான் வந்து இருப்பீங்களா? ஓகே ஓகே. அந்த காரைக்குடி ஸ்டைலில் தூண் போட்டு. இப்போ இந்த தூண் ஒர்க்கு எப்படி சொல்லுங்க. பில்லர் ரவுண்டு பில்லர் போட்டு 6x6 சைஸ் பில்லரை போட்டு ஸ்தபதிங்க கோயில் வேலை செய்கிறவங்க பில்லர் மட்டும் போட்டு கொடுத்தோம். கோயில் வேலை பார்க்குற சபதி வந்து போட்டு கொடுத்தாப்புல நண்பர் இருக்காரு, அவரே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இது மேலே வந்து இந்த பூவோடும் இந்த சிங்கிள் ஃப்ரேமில் போடுறது இல்லைங்களா? பூவோடு போடுறது, அதுக்கு மேலே ஓடும் போடுறது. இந்த பூவோட போட்டுட்டு அந்த ஓட்டுக்கு மேலே அந்த ஓட வச்சிருவாங்க. ஆமாம், சிங்கிள் ஃப்ரேமில் டபுள் ஓடு வந்துடும். அது ஒரு ஈஸியான வேலை தான். வேலை ஈஸியான வேலை தான். நம்ம ரேட் எல்லாம் கூட இப்படி ஆரம்பிச்சு அதனால தான் ரேட் பட்ஜெட் கூட இப்படி கூட போயிடுது. பூராக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஓகே ஓகே. சின்ன சின்னதாக செய்யணும்னு ஆசைப்பட்டு இப்படி மற்றபடி நமக்கு பட்ஜெட் கம்மி தான். ஓகே ஓகே. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஊர். என் பேர் வினோத்து, கார் மெக்கானிக்காக இருக்கிறாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கட்டணும்னு ஒரு ஆசை. சரி, அப்புறம் எல்லாம் வீடியோலாம் பார்த்தோம். எல்லாத்தையும் முண்டலாக்கல்ல கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, முண்டலாக்கல் சம்பந்தமாக நிறைய வீடியோ பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் இதை தயாரிக்கிறோட 4-5 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுலாம் பேசினோன்னா அது எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அதில் சொன்ன பதில், அதோட ரேட்டு எல்லாம் அண்ணா சார் அண்ணன்ட்ட பேசினது தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. சரி, நேராக அப்புறம் கேரளாவே கிளம்பணும். மலைப்புறத்தில் ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே கல் நல்லா இருக்குது, நேராக போய் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் பார்த்து கொஞ்சம் தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட கல் எல்லாம் வாங்கினோம். ஒரு 5000 கல் வாங்கியிருக்கோம் அது வரைக்கும். நம்ம வீடோட அளவு பார்த்தீங்கன்னா 26x30. மேலே ஒரு ரூம் ஆளை போட்டு மட்டும் ஒரு 15,000 5000 கல் வாங்கியிருக்கோம். அவங்களே ஆள் அனுப்பி விட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆளும் உடனே வந்துட்டாங்க. கல் அனுப்பின ஒரு 2 3 நாள்லேயே ஆளும் வந்துட்டாங்க. இங்கே இருந்துட்டு உடனே கட்டி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த கல்லால் எதுவும் பிரச்சனை இல்லை. கல் நல்லா தான் இருக்குது. கல் நல்லா அழுத்தமாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு ஒரு 32 ரூபா வரைக்கும் வந்துருக்கு. அதில் இந்த எக்ஸ்ட்ரா செலவு நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு. இதெல்லாம் இன்னும் குறைஞ்சிருக்கோம். இந்த தூண் போட்டது இன்னும் நிறையா செலவு எக்ஸ்ட்ரா செலவே நாங்கள் பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 ரூபா குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஹாய் நானா சார், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா, ஊர் பேர் கிருஷ்ணாபுரங்கிற ஊரில் இருக்கிறோம். அப்போ வந்து யாரோட வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொன்னால் நம்ம வினோத் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவன் வந்து கார் வந்து ஒர்க் ஷாப் சொந்தமாக வச்சுருக்கீங்க. கார் ஒர்க் ஷாப் சொந்தமாக வச்சுருக்காங்க. அது பேர் என்ன? வி கார் கேருங்கிறது. இந்த சுற்று வட்டாரத்தில் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஆமாம், கார் சர்வீஸு, காரோட ஃபுல் ஒர்க்கு, டாடா ஏசியும் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்க்குறாங்க. நானுமே போயிருந்தேன். அது கொஞ்சம் நல்ல ஃப்ரீயான இடத்துல நல்ல தரமாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா மண்ணின்றலாக்கல் வந்து நம்ம வினோத் சாருக்கு வந்து கொடுத்துருக்குறோம். அதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? சார் வணக்கம். இப்போ ஆமாம், நிறைய தடவை பேசிட்டோம். அது எல்லாமே இப்போ ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு தான் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறோம். அப்போ அறிமுகம் ஆகிற மாதிரி இருக்கு. சிரிப்பு வருது. அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது, நடிப்புலாம் கிடையாது. சரிங்க சார், இப்போ நம்ம வந்து கல் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம நிறையா வீடியோ போட்டாச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா,
இந்த பேஸ்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுது, மொத்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த மொத்த வீடு செலவுங்கிறது வந்து ஒருத்தருக்கு வர்ற மாதிரி வர்றது கிடையாது. அவங்கள எந்த அளவுக்கு விரிவாக செலவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து வருதுங்க. அப்போ நம்ம வீடு இருக்குல்ல, இப்போ நீங்கள் பண்ணது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கீங்க, அதுக்கான செலவு தொகை எவ்வளோ வந்துருக்குது? நம்ம மொத்தம் கீழே மேலே சேர்த்து 15,000, மொத்தத்தில் 15 சதுரம் 32 ரூபா போல வந்துட்டு. 32 லட்சம் வந்துருக்குது. அப்போ 32 லட்சம் 15 சதுரம்னா ஒரு 2000 ரூபாய் ரேட்டு 200 அந்த மாதிரி வந்துருக்குது. அப்போ இதுல வந்து நீங்க ஆத்தங்குடி டைல் போட்டிருக்கீங்க, அது இல்லாம கொஞ்சம் பில்லர் காரைக்குடி ஸ்டைல்ல எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணவும் வந்துருக்குது. இது சுருக்கடா இருந்தாலும் 30 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருக்கும். இந்த இது சம்பந்தமாவே காரைக்குடி சம்பந்தமா தூண் போட்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. மற்றபடி கல் வாங்கணும்னா மசார்கள் மூலியமா அந்த கம்பெனிகள் வாங்கலாம் தாராளமா. அங்க உள்ள ஆளுங்களும் நம்பிக்கையான, நாங்கள் மலப்புறம் வந்து இறங்கினோடனே அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க, திரும்பி பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டாங்க, பிரச்சனை இல்லை. நம்பி பணம் போட்டு நம்பி கல்ல வாங்கலாம், அதனால நம்பிக்கையால அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. நாங்கள் நேராக போய் கேரளா போய் மலப்புறத்துல போய் பார்த்துட்டே வந்துட்டோம். பணத்தை போட்டோமே கல் வருமோ வராதோ, கல்லு வந்துருச்சு ஆளு வருமோ வராதோ அந்த சந்தேகம். கல்லு ரெடி அப்படின்னா பணத்தை போட சொல்லுவாங்க, கல்லு உடனே வந்துடும். போட்டுட்டு என்னாச்சு நம்ம கேட்கிற வேலை இருக்காது. கல்லும் தரமா இருக்கும், கல்லு நல்லா இருக்கு, கல்லு பிரச்சனை இல்லை. இங்க வந்து தூக்கும்போது எல்லாருமே அசந்துட்டாங்க, என்ன இவ்வளவு பெரிய கல்லா, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. அது 4 செங்கல் அளவுக்கு ஒன்னா இருக்கிறதுனால ஒரு 15 கிலோ இருக்குங்க. அதான் நம்ம ஊர்ல ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண உணர்ந்து வைக்கிறது, அந்த முனோடையாங்கன்னா ஓகே தான். இந்த பிரச்சனை வந்தோடனே கல் இறக்கும் போதே ஏற்றி விட்டுக்காங்க, கையில காவு வாங்கிடுச்சா? ஸோ பார்த்து கை நசுக்கிட்டாங்கன்னா அப்பதான் அதுக்கப்புறம் கரெக்டா எடுக்க ஆரம்பிச்சுதான் அவனுக்கு வந்து ஒரு தடவை அடிபட்டோன்னு தெரியாதுல. கல்லு நல்லா வெயிட்டு, நல்லா தூக்கி அங்க வந்து தூக்கி பார்த்தோம், நல்லா தூக்கி நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம், தூக்கி பார்த்தேன் நல்லா வெயிட்டா இருக்கா அப்படின்னா ரைட்டு. இப்போ நம்மளும் கல் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம பழக்கம் ஆயிருப்போம் இந்த கல்லுனால. கல் வாங்கி கூட பேசிக்கிட்டு வாங்குறது 4 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். சொன்ன பதில் ரேட் எல்லாமே கொஞ்சம் கூட இருந்தது, பதில் கொஞ்சம் திருப்தியா இல்லை. டக்குன்னு சடனா பேசிட்டாங்க, இதாங்க வந்துருவாங்க அஞ்சலி வச்சிருவாங்க. சரி ரைட்டு, நமக்கு அதுக்கு தெரியாதுல்ல, ஃபுல் டீட்டெயில் சொன்னாதான் நமக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே வேணா தெரியும், நமக்கு எதுவும் தெரியாது. சொல்லக்கூடிய பதில் திருப்தியா இருந்தா ரைட்டு நம்பலாம். நீங்க சொன்ன பதில் திருப்தியா இருந்தது, அதெல்லாம் நேரா போனா அங்க அவரும் நல்லா ரிசீவ் பண்ணி எல்லாமே காட்டினாப்புல எப்படி மிக்ஸ் ஆகுது என்னென்ன சொல்லிடுவோம். இப்போ நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே போன் பண்ணி வந்து இந்த மாதிரி நம்ம பார்ட்டி வராங்க வினோத்துங்கிற ஒரு பெண்ணிங் கம்பெனிக்கு ஆள் போயிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே நம்ம பேசி காமிச்சு டீட்டெயில் எல்லாம் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை தான். ரேட்டு முடிவு பண்றது, என்னைக்கு லோடு அனுப்புறது, இந்த மார்க்கெட்டிங் விஷயம் எல்லாம் நான் பார்த்துருவேன். மேனுஃபேக்சரிங் விஷயம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. லோடு நம்ம யாரோட லிஸ்ட்டு விடுறோமோ அவங்களுக்கு ஏற்றி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தாங்க தெளிவா சொன்னாப்புல, என்ன சிமெண்ட் யூஸ் பண்றோம், என்ன ரேஷியோல யூஸ் பண்றோம்னு என்ன சொன்னாப்புல. அது திருப்தியா இருந்தது. ரைட்டு ஓகேன்னா அதுக்கப்புறம் கொண்டாந்து பஸ் ஸ்டாப் விட்டாப்புல வந்துட்டோம். ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.